இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பேச போகிறது ஒரு ஷாக்கிங் எமோஷ்னல் அண்ட் மிஸ்டீரியஸான பிளேஸை பற்றி. அதுதான் வதி அல் சலாம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடம் நார்மலான ஒரு கல்லறை இல்லை, இதுதான் இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய கிரேவ்யார்ட்னு சொல்லப்படுது. இது ஈராக் நாட்டில் நஜாஃப் சிட்டியில் இருக்குது. ஸோ இது ஒரு அடக்க ஸ்தலமாக இருந்தாலுமே கூட லிட்டரலி இது ஒரு சிட்டி மாதிரி இருக்குது. சிட்டி ஆஃப் த டெட்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துக்கு வதி அல் சலாம்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கு. இந்த பேரோட மீனிங் என்னென்னா வெலே ஆஃப் பீஸ்ன்னு சொல்லப்படுது, அதாவது அமைதியின் பள்ளத்தாக்கு. என்னத்தை இதோட பேரா அமைதின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இருந்தாலுமே இது மரணம் அடைந்த லட்சக்கணக்கான மக்களோட ஓய்விடம்னு சொல்லலாம். ஹிஸ்டோரியன்ஸ் சொல்கிறாங்க இந்த கல்லறை பார்த்தீங்கன்னா 1400 வருஷங்களாக இருந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த காலத்துலேருந்து இப்போ வர காட்டியுமே 5 மில்லியன் பேர், அதாவது 50 லட்சம் பேர் அடக்கம் பண்ணியிருக்கப்பட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ராஜாக்கள், பண்டிதர்கள், போர் வீரர்கள், அது மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் கூட இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரே இடத்துல இவ்வளோ பேரோட வாழ்க்கை வரலாறும் நினைவுகளும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் தான் இந்த வதி அல் சலாம்னு சொல்லலாம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியும் யூனிக்னஸ்னும் கூட சொல்லலாம். ஸோ இந்த சைட்டோட மைண்ட் ப்ளோவிங் விஷயம் என்னன்னு சொன்னால் அதோட ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். நீங்கள் இந்த இடத்துல நடந்து போனாலே எங்கே பார்த்தாலுமே கல்லறைகளோட நீளமான ரோஸை பார்க்கலும். ஏன்னா அங்கே இருக்கிற நீளமான வோல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்களோட கல்லறைகளையும் காணலாம். ஸ்டோன் சிட்டி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிடையாது. முழு இடமே ரொம்ப சைலண்ட்டாக அண்ட் காமான அட்மாஸ்ஃபியரில் தான் இருக்கும். ஆனால் அந்த சைலன்ஸில் கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெவினஸ் இருக்கும், ஒரு ஃபீலிங் மாதிரி. இங்கே நிறைய ஆன்மாக்கள் ஓய்வாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு உணரலாம். ஸோ அதனாலே தான் சிலர் என்ன நம்புகிறாங்கன்னா இந்த வதி அல் சலாம் மண்ணில் அடக்கமானவங்களோட ஆன்மாக்கள் சமாதானம் அடையுதுன்னு சொல்லி. அதாவது அவங்களோட ஆன்மா இன்னுமே எந்தவித கவலையுமே இல்லாமல் அமைதியோட ரெஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையோட தான் பலர் அவங்களோட மரணத்துக்கு அப்புறமா கூட இந்த வதி அல் சலாமில் தான் அடக்கம் பண்ணி படணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஹோலி லேண்ட் மாதிரின்னு சொல்லலாம். பீஸ்ஃபுல் ஃபைனல் ரெஸ்டிங் பிளேஸாக இது இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு கல்லுமே, ஒவ்வொரு கல்லறையுமே ஒரு தனி ஹிஸ்ட்ரின்னு சொல்லி. சில கல்லறைகள் பார்த்திங்கன்னா பழைய போர் வீரர்களில் இல்லைனா போரில் இறந்து போனவங்களோடதுன்னு சொல்லி. அண்ட் சிலது பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஃபேமிலிஸ் இல்லைனா ரிலீஜியஸ் லீடர்ஸோடன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா அந்த எல்லா ஜெனரேஷனும் சோஷியல் கிளாஸுமே மிக்ஸ் ஆகி ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ இது தான் அதோட யூனிக்னஸ்னும் சொல்லலாம். அதனால தான் இந்த இடத்துக்கு வெலே ஆஃப் பீஸ்னு சொல்லி பேர் வந்திருக்கு. ஏன்னா இங்கே எல்லாருமே ஈக்குவலான அமைதியில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு இது ஒரு சாதாரண கல்லறை மாதிரி இருந்தாலுமே ஈராக் மக்கள்கிட்ட இது ஒரு ஹோலி அண்ட் எமோஷ்னல் பிளேஸாக இருக்குது. இது உலகத்துக்கு என்ன சொல்லுதுன்னா இறந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே ஈக்குவல்னு சொல்லி. ஆனால் நம்ம கூட எப்பயுமே இருக்க போடுது அவங்களோட நினைவுகள் மட்டும் தானே சொல்லி. ஸோ இதுதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் மிஸ்டீரியஸான கிரேவ்யார்ட் வதி அல் சலாம்னு சொல்லப்படுது.